நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சாரி மிஸ். இட்ஸ் ஓகே. எங்களால உங்களுக்கு தான் லேட் ஆகுது மிஸ். இந்நேரத்துக்கு அப்புறம் ஆட்டோ வேற கிடைக்காது, நடந்து தான் போகணும். என்ன இந்த பக்கம்? அந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன் அப்படியே. இல்லங்க, இந்த பக்கமும் ஒரு வேலை இருந்துச்சு. நான் தாண்டி போறப்ப நடுவுல ஸ்கூலுக்குள்ள எட்டி பார்த்தேன், யாரோ ஒருத்தவங்க நிக்கிறாங்களேன்ட்டு. இல்லங்க, ஸ்கூலுக்குள்ள யாரோ தனியா நிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அதான் நம்ம உதவி ஏதாவது அவங்களுக்கு தேவைப்படுமேன்னு வந்தேன். கிட்ட வந்து பார்த்தா நான் இல்ல. ஆமாங்க. ஏங்க, ஏதாவது உதவி வேணுங்களா? இல்ல, பசங்களை கூட்டிட்டு போறதுக்கு ஆட்டோ இன்னும் வரல, அதான் வந்ததும் நான் கிளம்பிடுவேன். நான் வேண்டாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி உங்களை கூட்டிட்டு போட்டுங்களா? இல்ல, வேலை இருந்தா நீங்க போலாம். வேலையெல்லாம் இருக்கு, இருந்தாலும் உங்களை எப்படிங்க நான் தனியா விட்டு போக முடியும்? நான் பூசாரி போன் பண்ணி சொல்லிக்கிறேன், அவன் பாத்துக்கலாம். இல்ல, சிரமம் இல்லனா? சிரமம் தான், இருந்தாலும் பாத்துக்கலாம். ஏலே பூசாரி, என்னது அம்படி பேரும் காத்துக்கிருக்காங்களா? எனக்காகவா? இல்லடா, நான் வர்றது கொஞ்சம் ரொம்ப நேரமாகும், சொல்லிடு. ஏலே, ஆமாடா, அது ஒண்ணு இல்லடா, உங்க அண்ணிய வீட்டுல விட்டு வந்துடுறேன். ஆமாடா, வீட்டுல இருக்க பொம்பளை ஒத்தையில விட்டு நம்ம பேர நிம்மதி அங்க வர முடியும்? இதெல்லாம் ஒரு ஆம்பளை கிழகாடா, நீயே சொல்ற. கோடி ரூபாய் நஷ்டமானாலும் ஆகட்டுமாப்பா, நம்மளுக்கு அதை விட இதான முக்கியம். பூசாரி ஒரு நிமிஷம் போடுறா. என்னங்க என்னங்க, பூசாரி வர லைன்ல வெயிட் பண்றாங்க. ஆண்டிப்பட்டியோட ஆல்வா எடிசன் நீங்க தாங்க. பெரிய விஞ்ஞானிங்க நீங்க. பேட்டரி போடாம செல்போன்ல பேசுறீங்கன்னா நீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருக்கணும். பேட்டரி இல்லங்க, அது வந்து பேட்டரி அங்க இருக்கு. இல்லங்க, பேட்டரி வந்து சாரி சாரி. கோடி ரூபாய் கொடுத்தாலும் என்ன டிராப் பண்றதுதான் முக்கியம் இல்ல? வேணாங்க, விட்டுருங்க. பிடிச்சிருக்கு இல்ல, இந்த காமெடி ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன். மிஸ், சொல்லு காவ்யா. அவர் யாரு மிஸ்? அத நீ அவர்கிட்டே கேளு. அங்கிள், நீங்க மிஸ்ஸுக்கு என்ன வேணும்? அது வந்து
நான் இவங்களுக்கு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுனா எப்படி ஃப்ரெண்டு? எப்படி ஃப்ரெண்டுன்னு தெரியல, ஆனால் உங்கள் மிஸ்ஸுக்கு நான் ஃப்ரெண்டு. அவர் உங்க ஃப்ரெண்டா மிஸ்? அப்ப யாரு மிஸ்? அவரு என்னோட ரிலேட்டிவ். என்னோட மாமா பையன். போதுமா? ம். மன்னிச்சிருங்க மேடம், வர வழியில வண்டி பஞ்சர் ஆயிடுச்சு, அதான். பரவாயில்ல, சரி நீங்க கிளம்புங்க. பாய் மிஸ். Bye. பாய் மிஸ். பாய். பாய். வாங்க போகலாம். ம். தேங்க்ஸ். எதுக்கு? நான் உங்களை டார்ச்சர் பண்ணா கூட என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னீங்கல்ல. தேங்க்ஸுங்க. இது எதுக்கு? இல்லை, என்ன நீங்கள் ம். இல்லைங்க, போகலாங்க. ம். போகலாமா? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என் தம்பி மேல தானே உனக்கு கோவம், என் மேல இல்லையே. அக்கா, நான் உனக்கு ஃபோன் பண்ணேன், நீ எடுக்கல. என்கிட்ட பேச உனக்கு விருப்பம் இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நானும் உன்னை தொந்தரவு பண்ணல. அப்படிலாம் எதுவும் இல்லை. உன்னோட கோவம் நியாயமானதுதான். நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன பேச போறீங்க? எதுவும் பிளான் பண்ணல, ஆனா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அவ்வளவுதான். ப்ளீஸ். ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா அதை எங்க ஆரம்பிக்கிறதுன்னு தான் தெரியல. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் தான் தப்பு பண்ணேன்னு அழகர் சொல்றேன். வேற யார் சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, அழகரே சொல்றான். இந்த சூழ்நிலையில நான் எப்படி அவன் நல்லவங்கிறத உனக்கு புரிய வைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். எப்படி பொய் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்க? நான் பண்ணலன்னு சொன்னா போதும், அதை நீ ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. நீ சொல்லு, நான் நம்புறேன்னு சொல்லியாச்சு. அது அவனால சொல்ல முடியல. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அவன் நான் பண்ணலன்னு சொன்னா கேள்வி அதோட முடியாது.
யார் பண்ணாங்கன்னு அடுத்த கேள்வி வரும். அந்த கேள்விக்கான பதில யாரும் கேட்க கூடாதுன்னு தான் அழகர் நான் பண்ணேன்னு சொல்றான்னு நினைக்கிறேன். அக்கா, என் தம்பியை நான் நம்புறேன். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இப்படி ஒரு கேவலமான வேலையை அவன் ஒரு காலம் பண்ணியிருக்க மாட்டான். அவனே ஆமான்னு சொன்னாலும் நான் அதை நம்பல. புரியல. ஆண்டாள், அவன் கண்ணை பார்த்தா எனக்கு தெரியும் அவன் உண்மை சொல்றானா இல்ல பொய் சொல்றானான்னு. இந்த விஷயத்துல அவன் பொய் சொல்றான். ஏன்? அதான் எனக்கும் தெரியல. இந்த விஷயத்துல அவன் போய் சொன்னா அவனோட வாழ்க்கையே போயிடும்க்கா. அது அவனுக்கும் தெரியும். ஆனா அவன் வாழ்க்கையை விட வேற யாரோட வாழ்க்கையோ அவனுக்கு முக்கியம்னு தோணி இருக்கும். ஆமா ஆண்டாள், யோசிச்சு பார்த்தா எனக்கே நிறைய விஷயங்கள் தோணுது. அதெல்லாம் நான் உன்கிட்ட சொன்னா என் குடும்பத்தை பத்தி நானே தப்பு சொல்ற மாதிரி இருக்கும். அதனாலதான் அதை பத்தி பேச முடியல. ஆனா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், நீ அழகர் சொல்றத நம்பாத. என்ன சொல்றீங்க? அவன் ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில இருக்கான். அந்த சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்கோ. அவன் அந்த சூழ்நிலையில இருந்து வெளியே வரதுக்கு உதவி பண்ண. அவனுக்கு நீ மட்டும்தான் உதவ முடியும். உன்னோட சப்போர்ட் ஒண்ணுதான் இப்ப அவனுக்கு தேவை. அவனை சந்தேகப்பட்டு கைவிட்டுறாத. எனக்கு புரியுது. அவனே அப்படி சொல்றப்ப நீ எதுக்காக அவனை நம்பணும்? அதானே அதானே உன் கேள்வி. அவனுக்கு கொஞ்சம் டைம் கொடு. அவனை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணு. அக்கா, நான் அவனை எவ்வளவு நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாது. எனக்கு தெரியும். அதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன், அவனை நம்பு நம்புன்னு. அவன் எனக்கு பண்ண உதவிக்காக நான் என் உயிரை கூட கொடுப்பேன். அவன் கை கால் போய் கடைசி வரைக்கும் படுக்கையில இருந்தா கூட கொஞ்சம் கூட அன்பு குறையாம நான் பார்த்துப்பேன். ஆனா எந்த காரணத்தை கொண்டும் இந்த தப்பை மட்டும் பொறுத்துக்க மாட்டேன். நியாயமான பொண்ணுங்க யாரும் பொறுத்துக்க மாட்டாங்கதான். எனக்கு புரியுது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், நிஜமான காதலுங்கிறது சந்தோஷங்களை பகிர்ந்துக்கிறது இல்ல, கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறது. ஒருத்தனோட மோசமான சூழ்நிலையில அவன் கூட நம்ம இருக்கிறதும். எல்லா உறவுக்கும் அடிப்படை நம்பிக்கை தான் ஆண்டாள். வெறும் அன்பு மட்டும் ஒரு உறவை ரொம்ப நாள் காப்பாத்தாது. நம்பிக்கை தான் உறவோட அடிப்படை. உன் கண்ணை மூடி ஒரு 10 செகண்ட் யோசி. அழகர் தப்புன்னு தோணுனா நீ எந்திரிச்சு போயிடு. அவன் தப்பு பண்ணியிருக்க மாட்டான்னு உனக்கு தோணுச்சுன்னா நேரா அவன் கிட்ட போ. நீயே சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லு. கண்ணை மூடி யோசி. உன் மனசு என்ன முடிவெடுத்தாலும் எனக்கு சம்மதம்தான். ஒரு 10 செகண்ட் அழகருக்காக, எனக்காக கண்ணை மூடி யோசிச்சு பாரு. இந்த நேரத்துல நான் யாரை கூப்பிடுவேன்? எப்படி வீட்டுக்கு போவேன்? என்ன வந்து கூட்டிட்டு போ அழகர். நீ இப்ப வரலன்னா கூட இந்த கல்யாணம் நின்னு போகும். பொண்ணு செத்துட்டா இந்த கல்யாணம் நடக்காதுல்ல. கையப்படுறான். ஏய் வினோத, மனசுக்குள்ள அவன் மேல காதல் அப்படியேதான் இருக்கு. கொஞ்சம் நம்பிக்கை மட்டும் வை, எல்லாம் சரியாயிடும். செய்வியா?
உங்கள் விஜய். உங்க தம்பி வராரு. வாடா அழகரு. என்னண்ணே அரசனூருக்கு பிரச்சாரத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு இங்கே கோயில் வந்து கொண்டிருக்க? என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? பிரச்சனையே நீங்க தான். அண்ணா நீ சும்மா இரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல அழகரு. என்ன ஒண்ணும் இல்ல? உன்னாலதான் என் மான மரியாதையே போச்சு. அசிங்கப்பட்டு வந்து நிக்கிறேன்டா தம்பின்னு சொல்ல வேண்டியதானே? என்னாச்சு? அரசனூருக்கு ஓட்டு கேட்க போறாங்களே, சரி நம்மளும் போலாமேன்னு என்னைக்கு இல்லாத அதிசயமா இன்னைக்கு கூட போனேன். வீட்ல இப்படி ஒரு கேவலமான தம்பியை வச்சுக்கிட்டு எந்த மூஞ்சியோட ஓட்டு கேட்க வந்தீங்கன்னு அம்புட்டு பேருக்கு முன்னால அரசனூர்காரங்க இவரை அசிங்கமா பேசிட்டாங்க. வீட்டுக்கு வந்த பொண்ணோட வாழ்க்கைய தம்பி நாசம் பண்ணிட்டான். அவனை வீட்டு விட்டு அடிச்சு துரத்த வக்கில்ல. இந்த ஆளெல்லாம் நாளைக்கு எப்படி ஊர் பிரச்சனை தீர்த்து வைக்க போறான்? பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க போகுது? இந்த ஆளெல்லாம் எம்எல்ஏ ஆகலன்னு யார் அழுதான்னு காரி துப்புறாங்க. கூட்டத்துல எவனோ 2 பேரும் குடிச்சிட்டு வந்து வாய்க்கு வந்தாலும் பேசியிருக்காங்க. அதெல்லாம் பெருசு பண்ணிக்கிட்டு அரசனூர்ல 2 பேரும் அசிங்கமா பேசிவிட்டா ஆரிச்சாமி ஜெயிக்காம போயிடுவானா? ஆரிச்சாமி யாரு, இந்த பகுதி மக்களுக்கு எம்புட்டு நல்லது செஞ்சிருக்கான்னு எல்லாருக்கும் தெரியும். இதுக்கு போய் நீ கண்ணை கசக்கிட்டு நிக்கிற? அவரை பத்தி கண்டனாய் அசிங்கமா பேசும்போது என் மனசு வலிச்ச வலி எனக்கு தான் தெரியும். இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அவரு தானே. ஐயா சாமி உங்களுக்கு புண்ணியமா போகட்டும். தயவு செய்து கொஞ்ச நாளைக்கு என் புருஷன் பின்னாடி போறத நிறுத்திக்கங்க. வெக்கமே இல்லாம நீங்க பாட்டுக்கு ஊருக்குள்ள திரியுறீங்க. மான மரியாதை போறது என்னமோ இவருக்கு தான். டேய் என்னடி பேசுற? என் தம்பி தாண்டி எனக்கு பலமே. எனக்கு ஒண்ணுனா என் தம்பி தான் உசுர கூட கொடுப்பாண்டி. அவனால எனக்கு எந்த அசிங்கமும் வந்துட போறதில்ல. ஆமா, அவரு வெளியே சொல்ல முடியாத காரியத்தெல்லாம் பண்ணிட்டு வருவாரு. நீங்க அவரை கூட்டிட்டு ஓட்டு கேட்க போங்க. இருக்கிற மிச்ச மீதி மானமும் இல்லாம போகட்டும். இந்த பாரு அண்ணா, இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் அழகரை அசிங்கப்படுத்துறது தப்பு. அப்பா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்க நினைக்கிற மாதிரி அழகர் ஒன்றும் யோகியம் கிடையாது. பஸ்ல எங்க காலேஜ் பொண்ணுங்க கிட்ட என்னெல்லாம் கலாட்டா பண்ணுவான், எவ்வளவு கேவலமா நடந்துக்குவான்னு நான் நேர்லயே பார்த்திருக்கேன். டேய் கணக்கு, என்ன இது? அவன் அண்ணன், மரியாதையா பேசு. அவனை பத்தி உங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்? அவன் ஒரு தப்பும் பண்ணாதவன். நடந்த விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அண்ணா விடுண்ணா. அது இல்ல அழகரு. விடுண்ணா. இங்க பாருங்க, உங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்றேன். நான் இப்படிதான் தப்பானவன் தான். மயில மேல ஆசைப்பட்டேன், தப்பு நடந்து போச்சு. அது என் பர்சனல். திரும்ப திரும்ப அதை பத்தி என்கிட்ட பேசிட்டு இருக்காதீங்க. உங்களுக்கு என்ன, நான் அண்ணன் கூட சேர்ந்து வெளியே எங்கேயும் போகக்கூடாது, அவ்வளோதானே? நான் அண்ணன் கூட பிரச்சாரத்துக்கு போகலனாலும் அண்ணன் ஜெயிக்கும். நான் ஜெயிக்க வைப்பேன். அதுக்காக என்ன வேலை செய்யணுமோ நான் செய்வேன். இன்னொரு தடவை இந்த விஷயத்தை பற்றி யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. அதான் தெளிவா சொல்லிட்டான்ல, போங்க போய் ஆக வேண்டிய வேலையை பாருங்க. வாமா அழகரு. அண்ணா விடுண்ணா, பார்த்துக்கலாம். என்ன மன்னிச்சிடுற அழகரு. சபாஷ், பின்னிட்ட. எவ்வளவு தைரியமா
திமிரா நெஞ்ச நிமித்தி மயிலு மேல ஆசைப்பட்டேன், தப்பு நடந்து போச்சுன்னு சொல்ற? இத்தனை நாளா என் நிலைமையை புரிஞ்சுக்கோங்க, எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்ன நடந்துச்சுன்னு அப்புறமா சொல்றேன்னு கதை கதையா சொல்லுவேன். ஆனா இப்ப ரொம்ப தெளிவா சொல்லிட்டேன். நான் கூட என்ன எதுன்னு புரியாம நடுவுல கொஞ்சம் தடமாறிட்டேன். ஆனா இப்ப நீ செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன். மயில நான் ஆசைப்பட்டு தான் தொட்டேன்னு. ரொம்ப சந்தோஷம். கேட்கவே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. உன் புத்தி என்னன்னு இப்பதான் முழுசா தெரியுது. உன் முன்னாடி நிக்கிறதுக்கே உடம்பு கூசுது.